ரொம்ப நல்ல டைட்டில், ஒண்டி கட்ட. ஜாக் என்னுடைய எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு சில பேர் தான் இந்த மாதிரி இருப்பாங்க. தனக்கு எப்படி இருக்கணும்னு தெரியல, மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ல ஜாக்கும் ஒன்று. படம் இதெல்லாம் அப்புறம், முதல்ல ரொம்ப நல்லவன், கள்ளகபடம் இல்லாதவன். ஸோ அதுவே அவனை எடுத்துன்னு வேற இடத்துக்கு போயிடும். எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணணும்னு என்னுடைய ரூம்மேட் நானும் ஜாக்கும் அப்பத்துலேருந்தே எப்பவுமே கண்ணாடில் நடிச்சுன்னு இருப்பான், ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பான். ஏதாவது போஸ்டர் நான் பாரியா அங்கே பாரியா அப்படின்னு அந்த போஸ்டர் காட்டுவோம். அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நான் வரல. அந்த ஒரு ஏக்கமும் அந்த இதுவும் அவனை துரத்தினே இருந்தது. நான் ஜாக்கிட்ட ஒரே விஷயம் தான் சொன்னேன், நீ சீக்கிரம் ஸ்டேஷன் போயிட்டாடா, உனக்கான வண்டி வந்தால் தான் நீ ஏற முடியும். ஆனால் உனக்கு வர வண்டி ரிசர்வ்டு, அந்த உன் சீட்டு கன்ஃபார்ம்டாக வந்துன்னு இருக்கு, அந்த வண்டி வரப்போ நீ ஏறிடுவாடா, வெயிட் பண்ணுறான்னு சொன்னேன். வந்துருவான், கன்ஃபார்மாக வரும்டா, வெயிட் பண்ணுறா, பார்த்து நேர்றா அப்படின்னு. நான் வாழ பண்ணுறப்போ ஒரு சின்ன கேரக்டர் அது அந்த பண்ணான். இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறப்போ இதுக்கு வாடான்றப்போ, இல்லை ஒரு ப்ரொடியூசர் என்னை நம்பி படம் பண்ணுறாரு, என்ன ஹீரோவை பண்ணுறாரு, இப்போ நான் இதில் ஒரு கேரக்டராக பண்ணால் எப்படின்னு தெரில, டைரக்டர் எப்படி ஃபீல் பண்ணாலும் தெரில, நீ பண்ணுன்னு சொல்லு, நான் வேணா பண்ணுறேன் அப்படின்னா. ஸோ அது எனக்கு யோசிக்க வச்சது. ஏன்னா அவன் வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை, தான் ப்ரொடியூசர் தான் டைரக்டர், ஸோ அவங்கள மதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே வந்து அவன் ஜெயிச்சிட்டான், அவ்வளோதான். இப்போ இன்னைக்கு இப்போ மெசேஜ் பண்ணிருந்தான், வந்துடுவில்ல ஒரு 4 எல்லாம் வரும், நாங்கள் சாரின்னு அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னா அப்புறம் அர்த்தமே இல்லை நான் அவன் கூட இருந்ததுக்கு. இங்கே வரப்போ நான் சாங் பார்க்கவே இல்லை, ஃபுல்லாக ரொம்ப க்ரௌடாக இருந்தது, வெளியே வந்தேன். அப்போ ஒரே விஷயம் நினச்சேன், இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஷோ வந்து இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இருக்கும், அதுக்கான உழைப்பு எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. அவனுக்கு வாய்ப்பு மட்டும் தான் கிடைக்கல, அது கிடைச்சிச்சு, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அடுத்த கட்டத்துக்கு போயினே இருப்பான். தேங்க்ஸ் டு பரணி டைரக்டர்ஸ், தேங்க்ஸ் எல்லா டு ப்ரொடியூசர், எல்லாருக்குமே அவன் சார்பில் நான் 2 கையெழுத்து நன்றி செலுத்துறேன் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் எல்லா. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமா இருக்கும். தேங்க்யூ.